பிளஸ் 843 மதிப்பு விரிவான விடை தகுதி என்பதால் அடித்தல் திருத்தல் இன்றி கவனத்துடன் எழுத வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு 28 தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் படிச்சிட்டீங்களா அப்படின்றத பார்த்துக்கோம். கடற்கரை 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேமா. ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். சென்ட்ரல் ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிவிஷன் பிளானர் சரியா. சோசியல் சயின்ஸ் ஃபுல்லா என்னென்னலாம் நீங்க படிச்சிருக்கணும், ஹிஸ்டரி ஜியாகிரபி சிவிக்ஸ் எப்படி நீங்க கவர் பண்ணிருக்கணும் அப்படின்றத ஃபுல்லா ரிவிஷன் பண்ண போறோம். தமிழ் மீடியத்துக்கு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. 10th வாங்கலாம் டெஃபினட்டா. அந்த ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணலாம், சூப்பர்பா 100 அவுட் ஆஃப் 100 வாங்கலாம். 90 above நீங்க வாங்கிடலாம். அண்ட் தென் நாளைக்கு லைவ் கிளாஸஸ் இருக்குப்பா. நாளைக்கு வந்து 7 PM பார்த்துட்டீங்கன்னா மேப்பு அண்ட் டைம் லைன் 2 மீடியத்துக்கும் ஒரு மேரத்தான் கிளாஸஸ் மாதிரி இருக்கும். மறக்காம நாளைக்கு லைவ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா. ஓகே, மறக்காம புதுசாக வந்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. அப்கமிங்ல வந்துட்டே இருக்கும் சரியா. ஓகேம்மா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா. ஓகே, உங்களுக்கு வீடியோ ரிலீஸ் ஆகுது ஒரு 5 to 5:30, இன்னும் 5:30க்குள்ள ரிலீஸ் ஆயிரும். நீங்க என்ன பண்றீங்கன்னா 1 மார்க்ஸை ஃபுல்லா என்ன பண்றீங்க, ஃபுல்லா முடிச்சிருங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் ஃபுல்லா முடிச்சிருங்க. 5:30 to 10:30 இன்னைக்கு என்ன ஜாகிரபில தான் ஷார்ட் ஆன்சர்ஸை ஃபுல்லா படிச்சிருங்க சரியா. நெக்ஸ்ட் டே என்ன பண்றீங்க அப்படின்னா 12/4/2025 சனிக்கிழமை டைம் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கல்ல. ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா டைம் பார்த்துட்டீங்கன்னா 5:30 to இது வந்து 7 AM. இந்த டைமிங் பார்த்துட்டீங்கன்னா 9 AM to 12 PM. இது பார்த்துட்டீங்கன்னா 1 PM to 3:30 PM. டைமிங் பார்த்துக்கோங்க. சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஷார்ட் கோச்சிங் ஃபுல்லாக முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் 1:30 PMல இருந்து 3:30 வரைக்கும் ஹிஸ்ட்ரியோட ஷார்ட் கோச்சிங்ஸை ஃபுல்லாக முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் 5:30 to 10:30 ஈவினிங் டைம்ல ஜாகிரபி டீடைல் கோச்சிங்ஸை ஃபுல்லாக முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் 13/4 சண்டே வந்து பார்த்துட்டீங்கன்னா 5:30லேருந்து 7:30 வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் இருக்குல்ல, டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்புறம் கிவ் த ரீசன்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் 9 o'clock காலையில இருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் சிவிக்ஸ் டீடைல் கொஸ்டின்ஸை ஃபுல்லாக முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் இந்த லஞ்ச் டைம் இது எல்லாமே லஞ்ச் டைம் பிரேக் எடுத்துக்கோங்க. 1 PM வந்து 3:30 PM வரைக்கும் ஜாகிரபில உள்ள டீடைல் கொஸ்டின்ஸை ஃபுல்லாக முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா இந்த கேப்ல ஃபுல்லா 1 மார்க்ஸ் நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே சைட் பை சைட் டெய்லி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் அது. நெக்ஸ்ட் பார்த்தா 5:30 to 10 o'clock PM வந்து மேப் அண்ட் டைம் லைன் ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க சரியா. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா மண்டே வந்து என்ன பண்றீங்க, அந்த டைமிங் நான் சொல்லிட்டேன்ல 5:30 to 7 AM வரைக்கும் டூ யூ நோ கொஸ்டின்ஸ் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 9 o'clockல இருந்து 12 PM வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் உள்ள டீடைல் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் 1 to 5 லெசன்ஸை கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பிரேக் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1 o'clock to 3:30 PM வரைக்கும் என்ன பண்றீங்க, ஹிஸ்ட்ரியில் டீடைல் 6 to 10 ரிமைனிங் லெசன்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் அகைன் 1 மார்க்கை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிருங்க. ஓகேவா. ஃபைனல் டைமிங் 5:30 to அந்த 10 o'clock வரைக்கும் சூஸ் ஷீட்டு ஃபில்அப்ஸ் டைம் லைன் ஃபுல்லாக ஒன் ஷார்ட்டாக என்ன பண்றீங்க, ரிவிஷன் பண்ணிக்கோங்க. டியூஸ்டே அதாவது காலையில் என்ன பண்றீங்கன்னா மேப் ரிவிஷன் ஒன் ஷார்ட்டாக ரிவைஸ் பண்ணிட்டு 1 மார்க் நீங்கள் படிச்ச கொஸ்டின்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே போட்டுரும். ஃபைனல் ஷார்ட்டாக முடிச்சுட்டு நீட்டாக எக்ஸாம் செஞ்சுட்டு வந்துருங்க சரியா. இதன்படி ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருமே சூப்பராக மார்க் வாங்கலாம் சோசியல் சயின்ஸ்ல. ஓகேவா, டன். நெக்ஸ்ட் தமிழ் மீடியத்துக்கு பார்த்துட்டீங்கன்னா வரலாறு நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஸோ உங்களுக்கு நான் டைம் வைஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த டைம் வைஸ் நீங்க என்ன பண்றீங்க அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கோங்க. ஓகேவா, இது வந்து வெள்ளிக்கிழமை, அதாவது இன்னைக்கு தான் 2:30ல இருந்து 3:30 வரைக்கும். அது இந்த டைம்லாம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஸோ இருந்தாலும் இதை பார்க்காதவங்க லைட்டாக பார்த்துக்கோங்க. 2:30ல இருந்து 3:30 வரைக்கும் என்னென்னலாம் படிச்சிருக்கணும், மூவர் கூட்டு நாடுகள், ஸோ ஐரோப்பியா போர்க்குணம் வாய்ந்த இந்த கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமாக கொஞ்சம் என்ன பண்றீங்க படிச்சு வச்சுக்கோங்க. அந்த டைமிங்குள்ள அந்த கொஸ்டின்ஸ்லாம் படிச்சுக்கிறீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேவா, டன். நெக்ஸ்ட் 3:30ல இருந்து 4:30 வரைக்கும். ஸோ இது படிக்க முடியாது அப்படின்னா நைட் டைம் கூட என்ன பண்றீங்க, உட்காந்து நீங்க படிச்சுக்கோங்க. புவியியல்ல 3:30 to 4:30 என்னென்னலாம் நீங்க படிச்சிருக்கணும் அப்படின்றத ஃபுல்லா அப்படி பார்த்துட்டே வாங்க சரியா. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா குடிமையியல் பொருளியல் அது என்ன பண்ண 4:30 to 5:30 வரைக்கும் என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படின்றத பாருங்க. ஓகேவா, அண்ட் தென் சென்டம் எடுக்கிறதுக்கு கம்பல்சரி கொஸ்டின்ஸை நம்ம அப்டேட் பண்ணிடலாம். 2 மார்க் கொஸ்டின்ஸ் அதை நான் அப்டேட் பண்ணிடுறோம் நம்ம சேனல்ல. ஸோ எத்தனை பேர் கம்பல்சரி 2 மார்க்குக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு மென்ஷன் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நம்ம கம்பல்சரி கொடுத்துடலாம். கட்டாய வேணா 28 தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதெல்லாம் படிச்சிட்டீங்களா அப்படின்றத பார்த்துக்கோம். கடற்கரை சமவெளி எவ்வாறு உருவாகிறது, அப்புறம் டான்சி சிக்சிகோ டிரான்ஸ் ஐடிசிகோ. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கட்டாய வேணாலும் அதெல்லாம் படிச்சிட்டீங்களா அப்படின்றத லைட்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 100 out of 100 வாங்கணும்னா என்ன பண்ணணும், புத்தகத்தினோட எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் நம்ம இது வரைக்கும் நடந்து முடிஞ்சு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நடந்து முடிஞ்ச கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டின்ஸை ஃபுல்லாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டன்.
நெக்ஸ்ட் 5 மதிப்பெண் வினாக்கள், அதாவது சனிக்கிழமை. சனிக்கிழமை 12ஆம் தேதி நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா, வரலாறு வரலாறு காலையில என்ன போட்டுக்கோங்க. காலையில 8:30ல இருந்து 10:30 வரைக்கும் இந்தந்த டாபிக்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. நீட்டா அப்படியே பார்த்துக்கோங்க. நான் அப்படியே டிக் பண்றேன். நெக்ஸ்ட் 10:45 டு 12:30 பிஎம் மத்தியான டைம். காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதெல்லாம் மறக்காம படிச்சுக்கோங்க. தமிழ் மீடியத்துக்கும் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சயின்ஸ்ல இந்த அளவுக்கு அப்டேட் பண்ணி போட்டிருக்கோம். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது சயின்ஸ்ல அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் 8 மதிப்பெண் வினாக்கள். வினாயன் 43ல என்னென்னலாம் நீங்க படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் லைட்டா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா காரணம் கூறுக, அது என்னென்னது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத லைட்டாக அப்படியே செக் பண்ணிட்டு வாங்க. வேறுபாடுகள்னு தெரியும்ல, டிஃபரன்ஸ் பிட்வீன் சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத லைட்டாக பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸ்கிப் பண்ணாமல் வித்தவுட் அப்சோட் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் ஸ்டடி பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் 100 மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களுக்கு வந்து நேர மேலாண்மை கவனத்தை கொண்டு கவனத்துடன் நன்கு மதிப்பெண்கள், அதாவது டைம் மேனேஜ்மெண்ட். அது டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம லைவ் வரும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக என்ன பண்ணலாம், இந்த கொடுக்குற கொஸ்டின்ஸை நீட்டாக ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? டன். நெக்ஸ்ட் 100 மதிப்பெண் இலக்கு மாணவர்கள் வந்து எல்லா கொஸ்டின்ஸும் படிச்சுக்கோங்க. 38+8 43 மதிப்பெண் விரிவான விடை தகுதி என்பதால் அடித்தல் திருத்தல் இன்றி கவனத்துடன் எழுத வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் கவனமா நீங்க அடித்தல் திருத்தல் இல்லாம நீட்டா எழுதுங்க. கட்டுரை வினாக்களுக்கு முன்னுரை துணை அந்த சைட் ரைட்டிங்லாம் போட்டு எழுதிக்கோங்க. கோடிட்ட இடங்களை வந்து கரெக்டா பொறுமையாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்க என்ன பண்ணணும்னா 13/4/2025 1 மார்க் கொஸ்டின்ஸ். வரலாறுல வந்து பார்த்துட்டீங்கன்னா 8:30ல இருந்து 9:30 வரைக்கும் 1, 2, 4, 5, 7, 9 அந்த லெசன்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. புவியியல்ல 9:30ல இருந்து 10:30 AM வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 7. குடிமியல் அப்புறம் பொருளியல். குடிமியல் என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படின்றத பாருங்க. பொறியியல்ல 10:30ல இருந்து காலையில 11:45 வரைக்கும் 1, 3, 5, 1, 2, 4. அப்புறம் 11:45 டு 1 PM 1:15 PM வரைக்கும் கோடிட்ட இடங்கள், அப்புறம் பெட்டி செய்திகள், புத்தக உட்பகுதி வினாக்கள், திருப்புதல் அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மேலே கொடுக்கப்பட்டுள்ள பாடங்களில் உள்ள பயிற்சி வினாக்களுக்கு கூடுதல் கவனம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 1:45ல இருந்து 2:10 PM வரைக்கும் காலக்கோடு என்னென்னலாம் இருக்குது. இந்த காலக்கோடுலாம் என்ன பண்றீங்க, படிச்சிட்டீங்களா அப்படின்றது பார்த்துக்கோங்க. உலக வரைபடம்லாம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்றத லைட்டா பார்த்துக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு கவலைப்படாதீங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன். அப்புறம் இந்திய வரைபடத்துல இந்த வரைபடம்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் 3:10ல இருந்து 5 PM வரைக்கும் புவியியல்ல உள்ள வரைபடம், அந்த இந்திய வரைபடம், தமிழ்நாடு வரைபடம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வரைபடம்லாம் இருக்குது. அந்த ஆரவல்லி மலைத்தொடர், இமயமலை, அப்புறம் மாலவை, இந்த இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வாங்க. நான் டிக் பண்றேன். பொறுமையாக இதெல்லாம் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்குலாம் தெரியுமா அப்படின்றது ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் வித்தவுட் ஆப்ஷனோட கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உத்தேச நேர மேலாண்மை, அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரை நம்ம அப்டேட் பண்ணிடுவேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு இதில் சொல்லிடுறேன். 10:15 டு 10:30 ஒரு மதிப்பெண் ஃபுல்லாக முடிச்சிருங்க. 10:30 டு 10:40 வந்து காலக்கோடு. 10:40 டு 11:20 2 மதிப்பெண் வினாக்கள். 11:20ல இருந்து 12:30 வரைக்கும் 5 மதிப்பெண் வினாக்கள். 12:30 டு 12:50 கட்டுரை வினா. 12:50 டு 1 o'clock வரைபடம். அப்புறம் லாஸ்ட் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்றீங்க, எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் போர்ஷன் கொஸ்டின்ஸ் எழுதுற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை என்ன பண்றீங்க, நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 4 எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. எக்ஸாமுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஃபுல் போர்ஷன் கொஸ்டின்ஸ்லாம் எழுதி பார்த்துருக்கீங்க, அதை எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே எதிர்பார்க்குறேன். எத்தனை பேர் ஃபுல் போர்ஷன் கொஸ்டின்ஸ் எழுதி பார்த்துருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க. நெக்ஸ்ட் குறிப்பு, ஒரு மதிப்பெண் வினாக்கள் முடித்த பிறகு காலக்கோடு வரைதல் கடைசி நேரத்தில் அந்த பதற்றத்தை குறைக்கும் சொல்லியிருக்காங்க. வரலாறு வரைபடம் கட்டாய வினா என்பதால் கவனத்துடன் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம டீட்டெயில்ஸாக நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் 14 திங்கள் விடுபட்ட வினாக்கள் பாடங்கள் மற்றும் வினாக்கள் போய் விரிவாக படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டன். ஓகேம்மா. ஸோ ஸ்டாஃப் ரெடி பண்ண ஸ்டாஃபுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் அப்படின்றத பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. நம்ம சேனல் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.